ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவ தயவினாலே இந்த IFAMS இந்த ஊழியம், இந்த மிஷனரி ஸ்தாபனத்தை கர்த்தர் 2016 தேவ தயவினாலே கர்த்தர் கொடுத்தார். இந்த விசுவாச ஊழியமானது கடந்த 9 வருடங்களாக தேவ தயவினாலையும் அவருடைய கிருபையினாலையும் அவர் அழைத்த அழைப்பினாலையும் இந்த ஊழியம் உறுதிப்பட ஆண்டவர் கிருபை செய்ததற்காக முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். What we are doing the IFAMS ministry in the society as well as the spiritual as well as the churches, சபை மத்தியிலேயும் தேவ பிள்ளைகள் மத்தியிலேயும் பலதரப்பட்ட ஜனங்கள் மத்தியிலேயும் இந்த IFAMS மிஷனரி ஸ்தாபனம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மாத்திரமல்ல, இது தேவனுடைய இந்த IFAMS ஊழியத்திலே கர்த்தர் பலவிதமான பாடுகளுக்குள்ளாக நடத்தியிருக்கிறார், பலவிதமான அனுபவங்களை கர்த்தரிக்கிறார். இந்த ஸ்தாபனத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அசைக்கப்பட்ட காரியங்களும் தேவன் இதன் மூலமாக கிரியை செய்த பல்வேறு விதங்களையும் ஒவ்வொரு ஃபீல்டும் ஒவ்வொரு ட்ரைனிங் செஷனும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸும் எப்படி கர்த்தருடைய கிருபையினாலையும் அவருடைய மேன்மையான இரக்கத்தினாலையும் இது உண்டாகப்பட்டது என்பதை இதன் மூலமாக பகிர்ந்து கொள்ள, இதை சாட்சியாகவும் இந்த மினிஸ்ட்ரி ஒரு அப்டேஷனாகவும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது ஆண்டவருடைய தயவினாலே ஒரு 10 ஃபீல்டு சபைகளை உருவாக்க தேவன் உதவி செய்தார். இதனுடைய ஆரம்ப ஊழியத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால், IFAMS விசுவாச ஊழியம் கர்த்தரனை அழைத்து இந்த ஊழியத்தை கொடுக்கும் பொழுது ஒன்றுமில்லை, என்னுடைய குடும்பமும் எந்த ஒரு சார்ந்த ஒரு குடும்பம் அல்ல, கிறிஸ்தவ சமுதாயத்தையும் கிறிஸ்டியானிட்டியும் குறித்து ஒரு சம்பந்தம் இல்லாத, அதை சார்ந்த அனுபவம் இல்லாத ஒரு குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்த பொழுதிலும் கர்த்தருடைய மேலான கிருபை ஆண்டவர் கோத்திரத்துக்கு ஒருத்தனாக குலத்துக்கு ஒருத்தனாக கர்த்தரை தெரிந்து கொண்டார். தேவ தயவினாலேயே ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வந்த அழைப்பு கொடுத்த ஞானஸ்தானம், கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் மாத்திரமல்ல, தேவனுடைய கீழ்ப்படிதலை ஆண்டவருடைய கிருபையினாலே பெற்றுக்கொண்டு இந்த ஊழியத்திற்கு முழு நேரமாக என்னை அர்ப்பணிக்க நான் என்னுடைய மகன் 1 வயதாக இருக்கும் பொழுது நான் அர்ப்பணித்தேன். அது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு காரியம், தெரியலைனாலும் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. அர்ப்பணித்து முடிச்சுட்டு இந்த ஊழியத்தை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாத ஒரு பக்கத்தில் ஆரம்ப காலத்துல தேவனுடைய கிருபையினாலே என்ன செய்ய போகிறோம், இதை எப்படி செய்ய போகிறோம், எப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும், இதை ஏதாச்சும் ஒரு அனுகூலமான காரியங்கள் ஒன்றும் அறியாதவனாக விசுவாசத்தை மாத்திரமே நம்பி ஒரு 7 நாள் ஜெபம் பண்ணி உபவாசம் போட்டு தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, என்னுடைய முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே அப்படின்னு தாவீது சொல்வது போல அவருடைய முகத்தையே தேட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தி என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு ஒரு பேரு. அது என்னன்னு கேட்டேன். இதுதான் என்னுடைய மிஷனரி ஸ்தாபனத்தோட பேர் ஆண்டவர் சொன்னார், IFAMS அப்படின்னு. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே ஒருவேளை நிறைய பேருக்கு நான் இது அப்ரிவியேஷன் கேட்பாங்க அந்த IFAMSக்கு, அது என்னன்னு தெரியல கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அதை எழுதிங்கன்னு சொல்லிட்டு இந்தியன் ஃபெய்த் அப்போஸ்டலிக் மிஷனரி சொசைட்டி அப்படிங்கிற ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தை கர்த்தர் விசுவாசத்தை மாத்திரமே மையமாக கொண்டு தேவனையே சார்ந்து ஓட இந்த 9 வருடங்கள் ஆண்டவர் கிருபை செய்தார். 2016வது வருடம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசுவாச ஊழியத்துடைய மிஷனரி ஸ்தாபனம் ஆண்டவருடைய தயவினாலே இம்மட்டுமாக கர்த்தர் கிருபை செய்தார். ஐயா, அநேக பாடுகள், அநேக இழப்புகள், அநேக உபத்திரவங்கள், அநேக அவமானங்கள், அநேக வேதனைகள், அநேக சோதனைகள், அநேக தூக்கி எறியப்படுகிற நிலைமைகள், புறந்தள்ளப்பட்ட நிலைமைகள், முறுமுறுத்த ஜனங்கள், எரிச்சலாக இருக்கக்கூடிய நிலைமைகள், சம்பந்தம் இல்லாமல் எங்களுக்கு பாய்ந்த ஜனங்கள், இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் அவருடைய கிருபை மட்டுமாக தாங்கி வழிநடத்தின அந்த தெய்வத்திற்கு மாத்திரம் நான் மகிமை செலுத்துகிறேன். ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த IFAMS ஊழியமானது நான் அநேக சாட்சிகள் கூட இடையில பகிர்ந்திருக்கிறேன். இந்த என்ன சொல்றது, சாப்பாட்டுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை, 1 ரூபா கூட இருக்காது, 4 நாள் வீட்லயே உட்காந்துட்டு அழுகிற ஒரு சூழ்நிலை, வாடகை வீடு இல்லாத ஒரு நிலைமைகள், என்னுடைய பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, என்ன சொல்றது. மாத்திரமல்ல, ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு ஒரு மிஷனரி ஊழியத்துக்கு போயிட்டு வரும் பொழுது கரண்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதன் நிமித்தமாக என்ன சொல்றது, ஒரு 149 ரூபா கட்ட முடியாத சூழ்நிலை. மாத்திரமல்ல, என்ன சொல்றது, அரிசி பருப்பு ஒரு ஊழியக்காரவங்க வந்து வாங்கி கொடுத்துக்கிட்டு போய் ஒரு விசுவாசி 14 வீட்டில் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு சொல்லப்பட்ட அனுபவங்கள். மாத்திரமல்ல,
இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஒரு ரெண்டட் ஹவுஸுக்கு 9 வருஷமா ஒரு வாடகை வீட்டிலே இருந்து இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம் தேவ தயவுனாலே. அப்படிப்பட்ட நிலைமைகள்ல இருந்தாலும் அவங்க என்ன சொல்ற 2 மாசம் வாடகை கட்ட முடியாத சூழ்நிலை, ப்ளீஸ் வேகேட் த ஹவுஸ்னு மெசேஜ் வந்த அப்படிப்பட்ட நிலைமைகள்ல இருந்தாலும் தேவ தயவு இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து அவருடைய கிருபை இருந்ததுனாலே இம்மட்டுமாக இந்த ஊழியத்தை செய்ய தேவன் உதவி செய்ததற்காக அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன்.